திவாகர் அவர்கள் வந்து தீண்டத்தகாதவன், காணா பாட்டு பாருங்க எச்ச சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்குது, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? தராதரம் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய, ஏன்னா எல்லா சமுதாயம் எல்லாமே நம்ம ஒன்று, எல்லா மனுஷர்கள்னு பார்த்தா எல்லாருமே நம்ம ஒன்று. தராதரம் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை அந்த இடத்துல. சில பேர் நடுவில் வந்து தான் வந்து இந்த கானா ஜார்ஜ்ன்ற விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ பிக் பாஸில் இந்த தர்பூசணி வந்து இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷனில் எவ்வளோ அருவறுக்கத்தக்கது இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசுகிறது. எங்களுக்கே வந்து வெறியாக இருக்குது. வெளியே வந்து அவனை அச்சு போட்டலான்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அதெல்லாம் தாக்கு பூச்சின்னு அவர் அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவன் பிக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அவங்களுக்கு தேவைப்படும். ரெண்டு பேரும் அச்சுன்னு மோதிக்கின்னு இருந்தால் தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. இது விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிக்கிறாரா? நீ தர்பூசணி வந்து நான் 11 மாதத்தில் ஃபேமஸ் ஆகிட்டேன்றாரு. இவர் 20 வருஷமாக ஃபேமஸ் ஆகிறாரு. எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, எத்தனை பேர் நல்லது பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கானாவில் வந்து ஒரு கெட்ட பாட்டு பாடுனதே இல்லை. தவறான பாடு, ஒரு கெஞ்சா பற்றி, ஒரு தவறாக ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணி அப்படிலாம் பாடுனதே இல்லை. இது வரைக்கும் அவர் சமுதாயத்துக்கு நல்ல பாடல்கள் தான் கொடுத்துருக்காரு. வினோத் அவர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது? இந்த தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கே பிறந்த ஒரு மாதிரி இருக்கிறான். நல்லா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் காம்போ வந்து அவ்வளோ ரசிச்சிட்டாங்க எல்லாருமே. அதுக்குள்ளே திவாகருக்கு வந்து என்ன ஆச்சு, என்னால் வினோத் ஃபேமஸ் ஆகுறானா? அதில் 20 பேர் வின் பண்ண 20 பேரில் வின் பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அது. வினோத் தன்னை வின் பண்ணாருன்னா ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் பிரதர். வணக்கம். இந்த இப்போ சமீபத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கானா வினோத் அவர்கள் சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட நண்பர், நீண்டகால நண்பர், எவ்வளோ நாள் பழக்கம் உங்களுக்கு? ஒரு அண்ணனை வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு தெரியும். அவரை நான் கானாவில் மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி, அப்போ நான் சவுண்ட் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கேன். அப்போது படிக்கும் போதெல்லாம் அவர் அந்த பாடல் ரிலீஸ் ஆகுது, நான் கேட்டுட்ருக்கோம். கானாவில் ஒரு புதுசாக ஒரு கருத்துள்ள ஒரு பாடல் வருது. அப்போது எந்தெந்த பாடல்கள் பண்ணியிருக்கீங்க? அவரோட பாடல் நிறைய, வயிற்றுல நோவே சீக்கிரம் சாவு, பெத்த தாய பாரு தாய போலையா. அவர் இப்போ பிக் பாஸில் பாடிட்டு இருக்க பாடல் எல்லாமே என்னோட மியூசிக்கில் சில பாட்டு, நிறைய பாட்டு நான் பாடி. பழக எவ்வளோ இனிமையானவராக இருப்பார் அவர். ரொம்ப கேரிங்கான ஒரு மனுஷன், ரொம்ப கேரிங். அதே மாதிரி வந்து ஒரு கானா பாடகர் யாராவது ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினா தாங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாசம், ரொம்ப பாசமுள்ள ஒரு மனிதர். ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பயங்கரமாக துடிப்பார். உடனே அவர் நான் வரேன் எல்லாத்துலேயும் ஒரு முன்னாடி வந்து நிற்பார். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டு, இப்போ லைஃப்பில் சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தார் அண்ணன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தார். ஒரு சினிமா பாட்டு ஒரு 3-4 பாட்டு நல்ல பயங்கர ட்ரெண்டான பாட்டு இவர் பாடினதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்தளவுக்கு வெளியே தெரியாமையே இருந்தாரா வினோத் அவர்கள்? அதான் வெளியே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியாமையே இருந்துச்சு. எப்போ சொன்னாங்க உங்ககிட்ட பிக் பாஸ் வாய்ப்பு இருக்குது? அண்ணன் நாளைக்கு போகிறாருன்னா எனக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணுறாரு. சபேஷ் இதுமாரி பிக் பாஸ் போகிறேன், அண்ணன் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை யாருக்கும், எல்லாருக்குமே அந்த சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. அவர் போயிட்டுருக்கலாம். இருந்தாலும் ஒரு மரியாதை, கானாவில் இருக்கிற ஒரு மரியாதை, ஒரு பாசம், அது சொல்லிட்டு தான் அவர் போனார். ரொம்ப சந்தோஷம். இப்போ மிக முக்கியமாக இப்போ என்னென்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கர சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. திவாகர் அவர்கள் வந்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற அது கானா மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு, பயங்கரமாக. ஏன்னா கானா பாட்டு பாருங்க எச்ச சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டத்தகாதவர் அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு வினோத் அண்ணனை. அதுக்கப்புறம் கானா பாட்டுனா ஒரு தீண்டத்தகாதவங்க பண்ணுற விஷயன்ற மாதிரி அவர் ஜாதியை வந்து உள்ள தாழ்த்தப்பட்டவர், உயர்த்தப்பட அப்படின்ற ஒரு ஜாதியை தான் உள்ளே வந்து டார்கெட்டாகவே அவர் பார்த்துட்டு இருக்காரு. தராதரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தராதரம் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய, ஏன்னா எல்லா சமுதாயம் எல்லாமே நம்ம ஒன்று, எல்லா மனுஷர்கள்னு பார்த்தா எல்லாருமே நம்ம ஒன்று. தராதரம் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை அந்த இடத்துல. இப்போ ஒரு காலத்தில் ஜாதி அடக்குமுறைகள்லாம் இருந்த டைமில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே பேசிக்கிட்டு இல்லை, யாருமே பேசலை. எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கானா வந்து அனைத்து சமுதாயமும் ஒரு தூக்கி கொண்டாடினது கானாவை.
பயங்கரமாக கொண்டாடுவாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த ஜாதி இருக்காது. எந்த ஒரு அந்த காலனிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துலலாம் எங்கள் கானா பாட்டு ஒலிக்கும். அதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க. சில பேர் நடுவில் வந்து தான் வந்து இந்த கானா ஒரு ஜாதின்ற விஷயத்த கொண்டு வராங்க. இப்போ பிக் பாஸில் இந்த தர்பூசணி வந்துன்னு பண்ணிக்கிறாப்புல இது போல். இப்போ அவர் திவாகர் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வரும்போது வினோத் அவர்கள் ஏன் கடந்து போகிறாரு, ஏன் ஃபைட் பண்ணலை, அது ஏன் அவரோட உண்மை முகத்தை வந்து யாருமே பார்க்கல. பயங்கரமாக கோவப்படுவாப்புல. அவர் அந்த இடத்துல கோவப்படாமல் அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாருன்னா அவர் குடும்பத்துக்காக. ஏன்னா அவர் நிறைய வாழ்க்கையில் கோவப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஒரு லைஃப்பில் வந்தது. இன்றைக்கி அவரோட குடும்பத்துக்காக எல்லா கோவத்தையும் அடுக்கி அந்த இடத்துல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது இன்னும் தர்பூசனுக்கு வந்து இவரோட உண்மை முகம் தெரிஞ்சிச்சுன்னா எப்பயோ மூஞ்சி கிஞ்செல்லாம் கீஞ்சிட்டு இருக்கோம் டாட்டாரா இதுவாக இருக்குது. இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷனில் எவ்வளோ அருவறுக்கத்தக்கது இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசுகிறது. ரொம்ப இதுவாக தான் எங்களுக்கே வந்து வெறியாக இருக்குது. வெளியே வந்தால் அவனை அச்சு போட்டுடலான்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது. எல்லாம் ஒரு கூட்டமே அவனை அச்சு போட்டணுன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல அதெல்லாம் தாக்கு பூச்சின்னு அவர் அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருங்கிறது கானா வினோத்துங்கிறது அவரை மட்டும் சார்ந்தது இல்லை, அவர் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு கானாங்கிறத. அப்படிங்கிறப்ப அது உங்களையும் கூடுற மாதிரி தானே. ஆமாம், எல்லாரும் நாளைக்கு இன்னைக்கு கானா வினோத்தாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக இருக்கலாம், யாருனாலும் கூடுறது. இது எந்த அளவுக்கு தடுக்கப்படணும்? இது அவங்க ஸ்டார்டிங்காக அவங்க பண்ணும்போதே அதை சொல்லியிருக்கணும். ஏன்னா எல்லாமே ஜாதி பிரகாரமாக அது போகுதுன்றதுக்காக சொன்னோம். அவங்க பிக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. 2 பேரும் அச்சின்னு மோதிக்கின்னு இருந்தால் தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. இது விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிக்கிறாரா? இல்லை இல்லை, அவர் கண்டிக்கல அவரும். ஏன்னா அவரும் வந்து மெலோடமாக பேசிட்டு அவர் தான் ரொம்ப வந்து டீப்பாக அவர் அந்த இடத்துல இல்லை. இந்த வாரம் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த வாட்டி கண்டிப்பாக கேட்கணுன்றீங்களா விஜய் சேதுபதி அவர்கள்? கண்டிப்பாக இதை பற்றி ஜாதியை பற்றி பேசுகிற விஷயம், தராதாரத்தை பற்றி ஆனால் தராதாரன்ற ஒரு விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி சார் பேசினார். யாருங்க தராதாரம்? அது அந்த விஷயத்த பேசினார். அது தாழ்த்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவர் கேட்கணும். விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக கேட்கணும். வினோத் அவர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது வெளியே உங்கள் மத்தியிலேயே? மக்கள் இன்னைக்கு பயங்கரமான அவர் தான் டைட்டில் வின்னரு அப்படி அவர் தான் டைட்டில் வின்னருன்ற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி பேசப்படுது. நான் அவர் கமெண்ட்ஸும் சரி எல்லாமே நான் போய் நோட் பண்ணுறேன். கானா சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், பயங்கரமான சப்போர்ட். அவர் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய? இல்லை, அப்படி இப்படி வரும்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா சமீபத்தில் எல்லாருமே கானா சிங்கர்ஸ் நிறைய பேர் உள்ள அண்ணன் பாலா அண்ணன் போனார். ஸோ நிறைய பேர் உள்ளே போனாங்க. ஸோ இந்த வினோத் அண்ணனுக்கு இருக்கிற வரவேற்பு இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் வரமா வரான்னு தெரியல. வினோத் அண்ணனுக்கு வந்து தனி ஒரு கூட்டமே இருக்குது. அவருக்கு இந்த மாதிரியான ஃபேன்ஸ் இருக்குது. மக்களோட மக்களா நம்மள ஒருத்தனை மாதிரி பார்க்கறதுனால இந்த அளவுக்கு. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப கேரிங் உள்ள ஒரு மனுஷன். அவர் அப்படி நடந்து போனார்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் நடந்து அப்படி போனார்னா பின்னாடி அவ்வளோ கூட்டம் ஓடாரும். இன்னைக்கு தர்பூசணி வந்து நான் 11 மாதத்தில் ஃபேமஸ் ஆகிட்டேன்றாரு. இவர் 20 வருஷமாக ஃபேமஸ் ஆகுறாரு. எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, எத்தனை பேர் நல்லது பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கானாவில் வந்து ஒரு கெட்ட பாட்டு பாடுனதே இல்லை. தவறான பாடல், ஒரு கெஞ்சா பற்றி ஒரு தவறாக ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணி அப்படிலாம் பாடுனதே இல்லை. இது வரைக்கும் அவர் சமுதாயத்துக்கு நல்ல பாடல் தான் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் வந்து அப்படியே இருந்தார். இன்னும் இதோ ஒரு கெஞ்சா பாடல், ஒரு சமுதாய தவறான பாடல் கொடுத்துருந்தா இன்றைக்கி ரொம்ப பீக்கில் பேசப்பட்டிருப்பார். இதுக்கப்புறம் அவருக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கணும் இந்த சமூகத்தில்? இதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அது எந்த மாதிரி இந்த அவரோட வளர்ச்சிங்கிறது உங்களோட வளர்ச்சி. ஆமாம், கண்டிப்பாக. அப்படிங்கிறப்ப என்னென்ன மாதிரியான இது அவங்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்க? ஆக்சுவலாக இப்போ அவர் வெளியே வந்தார்னா படத்தில் நிறைய வாய்ப்புகள் பாட வைக்கணும். ஏன்னா நல்ல திறமை உள்ள மனுஷன், நல்ல லிரிக் ரைட்டர், பயங்கரமான லிரிக்ஸ். கொஞ்ச நேரத்தில் ஒரு டியூனை கேட்டார்னா கடற்கரை எழுதிடுவார். அது போல் ஒரு நல்ல ஒரு டேலண்ட் உள்ள மனுஷன், நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு எல்லாருக்கும் தெரியும் பாடி பயங்கரமாக நைட்டு ஆனால் கச்சேரி நடந்துனுக்குது பிக் பாஸில். அதே நானே இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்க ஆரம்பிச்சது. நைட்டு ஒரு 12 மணி மேலே பயங்கரமான கச்சேரி போயிட்டுருக்கு. அது ஒரு சூப்பராக இருக்குது அந்த இடம் பண்ணுறது. இப்போ இந்த அரசேவை இந்த வாரத்தில் ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கனாலுமே ஒரு பக்கம் திவாகர், ஒரு பக்கம் வினோத் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தலைமைத்துவத்தில் போய்கிட்டு இருக்கு. இது 2 பேருக்குள்ள உள்ள சண்டைகளை ஒரு கிரியேட் பண்ணுற மாதிரியும் இருக்குதா? ஆமாம், சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கே பிறந்த மாதிரிக்கிறான். நீங்களும் அவர் ஸ்டைலே பண்ணுறீங்க. ஆமாம், அதான் பிரச்சனைக்கே பிறந்தவ மாதிரிக்கிறான் அவன். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுன்னு உயிர் எடுத்துக்கிறான் எல்லாரையும். அது வினோத் அண்ணன் மேலே ஃபுல் டார்கெட். இந்த வாட்டி என்ன ஒரு விஷயம்னா வினோத் அண்ணனை பற்றி குறை சொல்லி நேர்கிறாப்புல கேமரா திரும்பிச்சு. கேமராக்கே பிடிக்கல இவன் பண்ணுற விஷயம். இன்கேஸ் ஃபஸ்ட்டே வினோத் அவர்கள் திவாகர் இருந்த அந்த காம்போ மக்கள் பயங்கரமாக ரொம்ப ரசிச்சாங்க. ஒருவேளை அப்படியே கண்டினியூவாக இருந்தால் திவாகருக்கு ஒரு நல்ல பேரே கிடச்சிருக்கு, நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் காம்போ வந்து அவ்வளோ ரசிச்சாங்க எல்லாருமே.
அதுக்குள்ளே திவாகருக்கு வந்து என்ன ஆச்சு, என்னால் வினோத் ஃபேமஸ் ஆகுறானா அப்படின்ற உள்ளே அந்த பொறாமை குணம் எல்லாமே அவனுக்குள்ளே வந்து அந்த பொறாமை எல்லாமே இருக்குது. அது இருந்து தான் கண்டிப்பாக வளர முடியாது, கஷ்டம். இறுதியாக யார் வின் பண்ணுவா, இல்லை டாப் 3ல இந்த 3 பேர் போனால் நல்லா இருக்கும்னா யார்? எங்கள் மைண்டு ஃபுல்லாகவே மற்றவங்க மேலே நாங்கள் ப்ரோக்ராம் பார்த்தா கூட மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வினோத்தன் என்ன பண்ணுறாப்புல, வினோத்தன் யாருன்னா கலைக்கிறானுங்களா, வினோத்தன் எதுனா பண்ணுறாங்களான்றதா எங்கள் டார்கெட் ஃபுல்லாகவே வந்து வினோத்தன் மட்டும்தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் எங்களோட நோக்கமே. கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக அவர் வருவார், கண்டிப்பாக எங்கள் நம்பிக்கை. ஏன்னா ஓட்டு பற்றி அவர் பிரச்சனையே இல்லை, அவ்வளோ ஓட்டு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே. இப்போவே அவர் வின் பண்ண மாதிரி தான். ஆமாம், இப்போ வின் எல்லாத்துலேயும் நீ ஃபஸ்ட்டு ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் நிற்கிறாரு. ஏன்னா அனைத்து கானா பாடல்களும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வெளியே இருந்து. கண்டிப்பாக வின் பண்ணுறது, வின் பண்ண சரியான வாய்ப்பு இருக்குது. அது வின் பண்ணலன்னா அது உள்ளகிற அரசியல். அவரோட குணத்தை நம்ம பிக் பாஸ்ல எல்லாருக்குமே தெரிய வருது, ஒரு நல்ல பண்பு, நல்ல இது பண்ண. இன்கேஸ் வின் பண்ணாருன்னா அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் அவர் வின் பண்ணாருன்னா அதில் 20 பேர் இருக்காங்க, அதில் 20 பேர் வின் 20 பேரில் வின் பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அது. வினோத்தனை வின் பண்ணாருன்னா ஒட்டுமொத்த கானா கலைஞர்களுக்கும் சரி, கானா ரசிகர்களுக்கும் வெற்றி பெற்ற மாதிரி. கண்டிப்பாக அதில் இப்போ பணம் காசு எது வந்தாலும் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறக்க மாட்டாருங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வினோத்தனை, பயங்கரமான ஹெல்பிங் மைண்டு. அவர்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா ஒரு 8 ரூபா அவர் செலவு பண்ணிட்டு 2 ரூபா மட்டும் தான் அவர் எடுத்துப்பார். இப்போ கண்டிப்பாக பிக் பாஸில் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக கானாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக கண்டிப்பாக பண்ணுவார். இருந்தாலும் ஒரு 3-4 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய லெவலுக்கு ஏன் வெற்றி அடைய முடியல அவரால்? உள்ள ஜாதி அந்த விஷயங்கள் அதுதான் வந்து தடுக்குது எல்லாரையும். வந்து இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து தடுத்து எல்லாரையும் காலி பண்ணுறது. அவங்க பார்க்குற பார்வையே கொஞ்சம் இதாக தான் இருக்குங்கண்ணா, அதை எப்படி மாற்றுறது? நம்ம ஜெயிச்சாதான், இப்போ இவர் ஜெயிச்சாதான் அதை மாற்ற முடியும். சில விஷயங்கள் வந்து நம்ம ஜெயிச்சாதான் நம்ம வந்து அதை மாற்ற முடியும். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.